வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆவாரம் பூவோட மூலிகை மருத்துவ பயன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அற்புதமான மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். நமது பூமியில் நமக்கு தெரியாத எத்தனையோ மூலிகைகள் உள்ளன. அந்த வகையில் அரிய மருத்துவ குணங்களையும் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை ஆவாரம் பூச்செடி. ஆவாரம் பூச்செடியின் இலை, பட்டை, பூ, வேர், பிசின் போன்ற அனைத்து பகுதிகளும் மிகுந்த மருத்துவ குணங்களை கொண்டது. ஆவாரம் பூச்செடியில் விட்டமின், மினரல், தாதுப்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் மிகுந்துள்ளன. குறிப்பாக இதில் தங்கச்சத்து அதிக அளவில் உள்ளது. இந்த ஆவாரம் பூச்செடியின் மருந்தாக பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கும் முக்கியமான 12 நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற பயனுள்ள தகவல் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். 1. கொலஸ்ட்ரால், உயர் இரத்த அழுத்தம். ஆவாரம் பூக்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும் தன்மை கொண்டது. ஆவாரம் பூக்களை நன்கு காய வைத்து அதில் 2 டீஸ்பூன் அளவு அதனுடன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து கசாயமாக செய்து தினமும் அருந்தி வர உடலுக்கு அதிகப்படியான கொலஸ்ட்ரால் குறையும். இதய குழாய்களில் கொழுப்பு படிவதை தடுத்து இதய நோய்கள் வருவதை தடுக்கும். உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கும். 2. இரத்த சுத்திகரிப்பு. ஆவாரம் பூ தேநீரில் வாரம் 3 முறை அருந்தி வந்தால் இரத்தத்தில் உள்ள கழிவுகள், நச்சுக்களை வெளியேற்ற உதவும். இரத்தத்தை சுத்திகரிக்க உதவும். 3. உடல் சூடு, பித்தம். ஆவாரம் பூ உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. ஆவாரம் பூவை தேநீரில் அடிக்கடி அருந்தி வரும் பொழுது உடல் சூடு குறையும், பித்தம் தொடர்பான நோய்கள் நீங்கும். 4. கல்லீரல் பாதிப்பு. கல்லீரலை பாதுகாக்கும் சிறந்த மூலிகை ஆவாரம் பூ. ஆவாரம் பூக்களுடன் சீரகம் சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து தேன் கலந்து தினமும் அருந்தினால் கல்லீரலில் கொழுப்பு, கல்லீரலில் வீக்கம் படிப்படியாக குறையும். கல்லீரல் செயல்பாட்டை, ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்யும். 5. சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஆவாரம் பூக்கள் அருமருந்தாக பயன்படுகிறது. ஆவாரம் பூ பொடியை நெல்லிக்காய் பொடியுடன் சேர்த்து வெந்தய பொடி, இந்த 4ஐயும் சம அளவு கலந்து கொண்டு தினமும் 1 தேக்கரண்டி அளவுக்கு கசாயமாக செய்து காலை மாலை வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறைந்து கட்டுப்பாட்டில் வைக்கும். சர்க்கரை சத்து இருப்பவர்கள் ஏற்படும் அதிக உடற்சூடு, கை எரிச்சல், கால் மதமதப்பு, நாவறட்சி, கல்லீரல் போன்ற சிறுநீரக பாதிப்பு போன்றவற்றையும் சரி செய்யும். உடல் ஆரோக்கியத்தை சரி செய்யும். 7. சிறுநீரக பாதிப்பு. சிறுநீரக பாதிப்பு. ஆவாரம் பூ தேன் அருந்தி வந்தால் சிறுநீரக நோய் வராமல் தடுக்க உதவும். சிறுநீர் தரையில் ஏற்படும் எரிச்சல், சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் தொற்று நீங்கும். சிறுநீரை பெருக்க செய்யும். சிறுநீரகத்தில் கழிவு தேங்காமல் தடுக்கும். சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யும் இந்த ஆவாரம் பூ. 8. அல்சர். ஆவாரம் பூ, வெந்தயம், சீரகம் இந்த 3ஐயும் சம அளவாக எடுத்துக்கொண்டு பொடி செய்து 1 தேக்கரண்டி அளவு எடுத்து 1 டம்ளர் மோரில் கலந்து காலை வெறும் வயிற்றில் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் அல்சர் பிரச்சனை, நெஞ்செரிச்சல் படிப்படியாக குறையும். ஆவாரம் பூ தேன் கரண்டி அருந்தி வரும் பொழுது வயிற்றுப்போக்கு, வயிற்று கடுப்பு குணமாகும். 9. காய்ச்சல். காய்ச்சல் சமயங்களில் ஆவாரம் பூ, சிறுநீரகம், சுக்கு, மிளகு போன்றவற்றை நீரில் இட்டு கொதிக்க வைத்து கசாயம் செய்து திரும்பி அருந்தி வந்தால் காய்ச்சல் பாதிப்புகள் குறையும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த ஆவாரம் பூ. 10. சரும நோய். சரும நோய். ஆவாரம் பூ பொடியுடன் பாசிப்பருப்பு பொடி கலந்து முகம் மற்றும் உடல் முழுவதையும் தேய்த்து குளித்து வந்தால் முகப்பரு, கரும்புள்ளிகள், முகக்கருமை, வியர்க்குரு, கொப்பளங்கள் போன்ற சரும நோய்கள் குணமாகும். முகம் பொலிவுடனும் பளபளப்பாகவும் காணப்படும் இந்த ஆவாரம் பூ. 11. செல் திசுக்கள் பாதுகாப்பு. உடல் செல்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல் வெளியேற்றும் தன்மை ஆவாரம் பூக்களுக்கு உண்டு. ஆவாரம் பூ தேநீரை அடிக்கடி அருந்தி வந்தால் அதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்கள் செல்கள் திசுக்களை பாதுகாக்கும்.
12. புற்றுநோய்கள். ஆவாரம் பூக்களில் உள்ள மருத்துவ பண்புகள் புற்றுநோயை ஏற்படுத்தும் காரணிகளை தடுக்கும் சக்தி கொண்டவை. ஆவாரம் பூக்களை பயன்படுத்தியிருந்தால் குறிப்பாக மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், தொண்டை மற்றும் குடல் பகுதிகளில் ஏற்படும் புற்றுநோய், பல வகையான புற்றுநோய்கள் வராமல் தடுக்கும். இது போன்ற பல நன்மைகளை தரக்கூடியது இந்த ஆவாரம் பூச்செடி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுடனே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.